தரேனா நான் பொன்குடமொத்த குயத்தை அசைப்பவர்கை பொருள் பூக்கிடவே தான் புல் குரல் விச்சை பிதற்றும் மொழிச்சியர் பொட்டனி நெற்றிய ஆனோர் அற்படை கலை சுற்றி நெகிழ்ப்பவர் அற்பரமட்டைகள் பால் சென்று அற்ப இடைக்கலை சுற்றி நெகிழ்ப்பவர் அற்பமட்டைகள் பால் சென்று அற்ப இடைக்கலை சுற்றி நெகிழ்ப்பவர் அற்பரமட்டைகள் பால் சென்று அக்கன் வளை குலகப்படு புத்தியற்றிட வைத்தருள்வாயே குக்கரை சச்சரி மத்தளி ஒத்திடக்கை முழக்கொழியாள குக்கரை சச்சரி மத்தளை ஒத்து இடக்கை முழக்கு ஒழியாள கொக்கு ரகக்கரமத்த மணிக்கருள் புத்தம் தனி குமரேச கொக்கு ரகக்கரமத்த மணிக்கருள் புத்தம் தனி குமரேசா சர்க்கரை முப்பழ மொத்த மொழிச்சி குரத்தி தனக்கிரி மேலே தைக்கும் மனத்த சமர்த்த ரகர்த்தலை உலை கொத்திய வேளே தைக்கும் மனத்த சமர்த்த ரக்கதலை உலை கொத்திய வேளே தணிகை குமரேசா குமரேசா ததரி நரி நரன ததரி ததரின ததரின விலகரி என்று சொல்லக்கூடியதாக சில பேருக்கு எப்பயுமே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் சில பேருக்கு பிடிக்காது. அவன் மட்டும் ஒற்றுமையாக இருக்கானே, நம்ம வீட்டில் டெய்லி ஏதாவது முட்டல் மோதல் இருக்குன்னு, அப்போ நல்லா இருக்கிற வீட்டுக்குள்ளே யாராவது உள்ளே பூந்து வண்டு மாதிரி எதையாவது பண்ணிட்டு போயிடுவான். இந்த பிருங்கின்னு ஒரு முனிவர், அந்த ஆள் சும்மா இருக்கக்கூடாது. அவர் சிவனை மட்டும்தான் கும்பிடுவார். பக்கத்தில் இருக்கிற பார்வதியை கண்டு அவருக்கு என்னமோ அப்படி ஒரு அலர்ஜி. நம்மளாம் இகப்பரத்தை தேடுவோம், அவர் என்னமோ தெரியல பார்வதியை கண்டார். பார்வதி சிவன் பார்க்குறா. பார்வதி எப்போ பார்த்தாலும் நீ என்ன அவரோடையே நீ வந்து ஒட்டி ஒட்டி இருக்க,
நீ என்னை மட்டும் வணங்க மாட்டேங்கிறியே, சிவனை வணங்குறியேன்னு பார்வதிக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறா, சிவன் பக்கத்தில் இப்படி நெருங்கி உட்கார்றா. பிருங்கி முனிவர் வரும்போது எப்பயாவது நீங்கள் பார்க்கலாம், நம்ம வீட்டுக்காரி மாமியார் வர அன்னைக்கு தான் நம்மள்கிட்ட வேணும்னே இடித்து உட்காருவாங்க. வீட்டுக்காரி நம்மளை வம்பு பண்ணுறதுக்குன்னே ரொம்ப தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அம்மாட்டேருந்து அச்சதை வரணும். அது மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பிருங்கி முனிவர் வரும்பொழுது பார்வதி தேவியானவள் பரமேஸ்வரனோட இடித்து பக்கத்தில் நெருங்கி உட்கார்ந்து பார்க்குறான். இவர் வரார், சுவாமியை பார்த்து தான் பேசுகிறார், சுவாமி தான் எல்லாம் அப்படியே பண்ணிவிட்டு சுத்தனமே இது என்ன பக்கத்தில் எப்பயும் இடைஞ்சலா அப்படின்னு யோசிச்சுட்டு சுவாமி வண்டு ரூபம் எடுத்து பிருங்கி முனிவர் அப்படியே மெதுவாக சிவனை மட்டும் பலம் வந்துட்டு போகிறார். அம்பாளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கோவம் வந்து, சுவாமி நீ தான் ஒன் சைடு கோல் அடிக்கிற, அந்தால் அடிக்கலை, நீ சொல்லணும்ல எங்களை 2 பேரும் சுற்றி தான் வரணையா, அப்போ தான் உனக்கு எல்லாம் நான் அருளாசி செய்வேன்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்ல வேண்டியதை நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. அவ்வளவுதானே பார்வதி, உனக்கு இடத்தை தந்தோம், இந்தா உனக்கு என்னில் பாதியை தந்தோன்னு சிவன் கொடுத்துட்டார். இப்போ அந்தால் எங்கே வண்டா சுற்றினான்னு, வண்டு முருகனா சுற்றினான்னு, வேறு வழியே இல்லை அவருக்கு. என்ன சுவாமி அது இதெல்லாம் உலகிற்கு சுவாமி நம்முடைய மனிதர்களுக்கு உணர்த்துகிறார். அந்த புராணங்கள் வாயிலாக நாம் எப்பொழுதும் இறைவியை பழித்தல் கூடாது. சில பேர் நான் விபூதி தான் இட்டுப்பேன், குங்குமம் இட்டுக்க மாட்டேன், வீர செய்வன் பாடே, வீர செய்வன்னாலும் கூட இருக்கிறது சக்தி இருந்தால் தான்டா உனக்கு எல்லாமே. சோத்தை மட்டும் எத்தனை நாள் திங்க முடியும் சார்? எல்லாம் என்றைக்கும் ஒரு துணை அவசியம். அது பெண் என்ற ஒரு சக்தி நமக்கு என்றும், ஆணின் ஒவ்வொரு வெற்றிக்கும் பெண் என்ற துணை சத்தியமாக அவசியம். யாராவது ஒரு சன்னியாசி ஒரு பிரதமர் 2 பிரதமர் ஜெயிச்சிட்டாருன்னு எல்லா பிரதமருக்குமே துணை வேண்டாம் நினைக்காதீங்க. ஒரு முதல்வருக்கு துணை இல்லைன்னு எல்லா முதல்வருக்கும் துணை வேண்டாம் நினைக்காதீங்க. வாழ்க்கையில் துணை என்பது மிக அவசியம். அது மிகப்பெரிய கௌரவத்திற்குரியது என்பதையும் உணர வேண்டும். அதுதான் முக்கியம். அதனால் எப்பொழுதும் எங்கு சென்றாலும் முருகன் மட்டும் இருப்பார், அங்கு வள்ளி தேவசேனை இருப்பதாக நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சத்தியம் முருகன் காத்தருள்வார். அற்புதமான பாடல் அடுத்ததாக பிலகரியில். தத்த 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 தனதான தத்த 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 பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்றபத்த பொற்புரைத்து நெக்கூறுக்க புத்தக பீதற்றை விட்டு வித்தகத்து புத்தக பீதற்றை விட்டு வித்தகத்து உனை துதிக்க புத்தியிற் கலக்கமற்று நினையாதே முற்படத்தல துதித்து விற்படைத்த கிர்த்தியமுற்று முற்கடை தவித்து நித்தம் உழல் வேணை முற்படத்தல துதித்து பிற்படைத்த கீர்த்தியமுற்றி முற்கடை தவித்து நித்தம் உழல் வேணை முட்டையிக்கடை பிறப்பின் உட்கிடப்பதை தவிர்த்து முத்தி சற்று என கழிப்பது ஒரு நாளே வெற்பளித்த தற்பரை கீட்டப்புறத்தை உற்றளித்த வித்தக அத்தர் பெற்ற மயில் வீர வெற்பளித்த தற்பரை கீடப்புறத்தை உற்றளித்த வித்தக அத்தர் பெற்ற கொற்ற மயில் வீரா வித்தை தத்துவ முத்தமிழ் சொல்லத்த சத்தம் வித்தரிக்குமை தீர்த்தனிப்பதியில் உறைவோனே கற்பக பூன கூரத்தி கச்சடத்த சித்திரமுற்ற
கற்பூரத்தீர்த்தனத்தில் அனைவோனே கைத்தர கற்பொத்து கச்சினத்து வஜ்ரனுக்கு அமைத்த கைத்தொழு தரித்து விட்ட பெருமாளே முத்தி சற்று என கழிப்பது ஒரு நாளே. சுவாமிக்கு இப்போ வரப்போகிற பாட்டில் நற்கதி பெறுவதற்காக சுந்தரர் ஞாபகம் வந்துடுத்து போல, பித்தா பிறை சூடே பெருமானே அருளாளா. ஏப்பா நீ தான் அருளாளா போடுவியா சுந்தரா? நானும் வரேன் இருன்னு இந்த பாடலில் அருளாளா போட்டு பாடியிருப்பார். ரொம்ப அற்புதமான பாடல் இது. ஹம்சநாதம் என்று சொல்லக்கூடிய ததரில் மலை முளைச்சியர் கயல் விழிச்சியர் மதிமுகத்தியர் அழகான மயில் நடச்சியர் குயில் மொழிச்சியர் மனதுருக்கிகள் அணை மீதே கலை நிகழ்த்தியே உறவணைத்திடு கலவியில் துவள் வீரீராம் கசடனை குண அசடனை புகழ் கதியில் வைப்பதும் ஒரு நாளே. குலகிரி குலம் உருவ விட்டவர் குலவ சித்திர முனைவேலா குறவர் வெற்றிடு சிறுமியை புனர் குமர சற்குணமயில் வீராய் தலமதில் புகழ் அமரர் உற்றிட தனையகட்டிய அருளாலாம் கரு நிறைத்திடு புடில் மிகுத்திடு தனிமலை குயர் பெருமாளே கதியில் வைப்பதும் ஒரு நாளே தனிமலை குயர் பெருமாளே 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 பெருமாளே. திருப்புகழ் அமுதம் போல அழகிய நிலைகளை நமக்கு தரவல்லதுன்றது சுவாமி அற்புதமானது. நான் நிறைய அந்த கம்போசிங் பாடல் பண்ணுறப்போ சில நேரத்தில் வார்த்தைகள் நிறையா இருக்குதாச்சும் எளிமையாக பண்ணால் நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறது. அப்படி யோசித்து சரி ரொம்ப பிரபலமான ஒரு மெட்டில் அதை பாடலாமேன்னு அமைச்சிட்டோம். முகத்தை மினுக்கிகள் அசடிகள் கபடிகள் விழித்து மருட்டிகள் கிருவில் திருடிகள் மொழிக்குள் மயக்கிகள் வகை தனில் நகை தனில் விதமாக முடித்துமையல் கொடும் அறிவிலி நெறியிலே புழுகுடலை பொருள் என மிக எண்ணியவர் முயக்கமடு துடி தருமடிய வனிடர் ஒழிவாக மிகு தழகை பெரும் அருமுக சரவண புயத்து இலகிய கமல் மிகு தழகை பெரும் அருமுக சரவண புயத்து இலகி கமல் அரை மலர் தொடைமை விசை கொடுமை பெரும் அரகத களவியும் வடிவேலும் வெளிப்பட எனக்கினை இரவோடு பகலற திருப்பதிய புகழ முதியல் கவி சொல் திகிதன் எழுத்தினை தரவரும் ஒரு பொருள் அருளாயோ புகைத்த கடலை கொடு திரிபுறமெறிவட நகைத்தவர்கிடம் உரைபவள் வளை மகள் ஒரு பிள்ளை மகிரி பரிவரி பெருமிமையவள் அபிராமி பொது உற்று திமி திமி நடமிடும் பகிரதி எழுத்தறி ருத்திரி மகவதி கவுரிகை பொருள் பயனு குறை அடுகிய சமைபவள் அமோதாக ஜகத்தை அகட்டிடு நெடியவர் கடையவள் அறத்தை வளர்த்திடு பரசிவை குலபதி திரை தமிழை தரு பழையவர் அருளிய சிறையோனே.
ஜகத்தை அகட்டிடு நெடியவர் கடையவள் அறத்தை வளர்த்திடு பரசிவை குலபதி திற தமிழை தரு பழையவளருடைய சிறியோனே செருக்கும் அரகரர்கள் பொடிபட வடி உல கரத்தில் அயில் கொடு பொருதிமையவர் பணி திருத்தனி புண்பதி தனிமையில் நடவிய பெருமாளே திருத்தனி பொன்பணி தனில் மயில் நடவிய பெருமாளே எழுத்தினை தரவரும் ஒரு பொருள் அருளாயோ பெருமாளே அருள்வாயே பெருமாளே. இந்த வரப்புற இந்த 3 பாடல்களையும் பார்த்தீங்கன்னா அம்பாளை பற்றி ஈஸ்வரியை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பார். முருகப்பெருமான் ஆடிய கூத்து துடிக்கூத்து. சூரனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் மயில் நின்று அந்த ஆடிய அந்த நடனத்தை பார்த்து துர்காதேவி அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாளாம். அப்படி அந்த ஒரு உக்ரம் சுவாமி இடத்தில். ஆனால் முருகப்பெருமான் எங்கேயும் நீங்கள் கோபமாக பார்க்கவே முடியாது. ஒரு ஸ்தலத்துலையாவது நீங்கள் போய் முருகனை உக்கிரமாக ஏதாச்சும் சிங்கப்பல்லோட நாக்க தள்ளிண்டு இல்லை சிரிக்காமல் எம்பெருமான் புன்னகை அரசன், முதல் புன்னகை அரசன் எம்பெருமான் தான். அப்புறம் தான் மற்ற யாருக்கு அந்த டைட்டில் பொருந்தும். ஒரு இடத்தில் பார்க்கலாம் உக்ரமாக, திருச்செந்தூரில் 2வது பிரகாரத்தில் சத்ருசம்ஹார மூர்த்தியாக அங்கே மட்டும்தான் சத்ருசம்ஹார ஹோமம் பூஜைகள் எல்லாம் நடக்கும். அவ்விடத்தில் மட்டும்தான் நீங்கள் முருகப்பெருமானை ரொம்ப உக்ரமாக பிரம்மாண்டமாக ஒரு 6-7 அடியில் பிரம்மாண்டமாக இருப்பார் சுவாமி. வேறு எங்கேயும் நீங்கள் முருகனை உக்ரமாக பார்க்க முடியாது. உக்ரமாக இருந்தால் வயசாகிடும், கோவப்பட்டாலே வயசாகிடும். என் பெருமான் இளம் பூரணன், சூரனுக்காக மட்டும்தான் கோவப்பட்டார். கோவப்படவில்லை, இறக்கப்பட்டார். சம்காரம் பண்ணிட்டு வாகனமாக வச்சுக்கிறது பெருமை யாருக்கு பெருந்தன்மை வரும்? அது எம்பிரான் முருகனுக்கு குறித்தானது. அடுத்தது யமுன கல்யாணி என்று சொல்லக்கூடியது. தலனரினம் ரிலன ரிர முகிலும் இரவியும் முழுகதிர் தரளமும் முடுகு சிலை கொடு கனைவிடும் அதனனும் முடிய ஒரு பொருள் உதவிய புதல்வனும் என நாடி முதிய கணனன் என தெய்வதரு திருநிகர் முதலை மடுவினில் அதவிய புயலென முகமும் மறுமுகம் உடையவன் இவனென வரியோரை சகல பதவியும் உடையவர் இவரென தனிய தனுவல விஜயவன் இவனென தபனன் பலம்பரு கிரிதனி நிகரென இசை பாடி சகில பகலவர் இடைதொரு நடை செய்யும் இரவு தவிரவே 20 அடையவே சவிதடியவர் தமவரில் வர அருள் புரிவாயே அகில புவனமும் அடைவினில் உதவிய இமகிரி மயில் குல வரை தரியனைய அதிகை வருபுற நொடியினில் எரி செய்த அபிராமி அமருடனிடனல் எனும் ஒரு வடி உடையவனில் உரையவன் முது தமிழ் உடையவன் நெறியன் உடல் கரியவன் நடனவில் சிவன் வாழ்வே திகிரி நிசிசரர் தடமுடி ஒடிபட திரைகள் எரிகடல் சுவரிடகளம் இசை திரட்டு குரடுகள் புரள் வெகு குருதிகள் பெரியாராக சிகரகிரி நெறி படபடை பொருதர் திமிரதி நகர குருபத இளமையில் சிவனி வரும் ஒரு தனிகையில் நிலைத்திகள் பெருமாளே சிவனி வரும் ஒரு தனிகையில் நிலைத்திகள் பெருமாளே அருள் புரிவாயே
தவநிலை தர வேண்டும் சுவாமி உன்னை வழிபடுவதற்கு என்று அடியேன் நினைத்த பொழுது பதமலரினை தர வேண்டும் எம்பெருமானே என்று விண்ணப்பம் அருணகிரிநாத சுவாமிகள் அற்புதமான விண்ணப்பத்தை முன்வைக்கிறார். முடித்த குழலினர் வடித்த மொழியினர் முகத்தில் இழகிய விழியாலும் முடித்த குழலினர் வடித்த மொழியினர் முடித்த குழலினர் வடித்த மொழியினர் முகத்தில் இழகிய விழியாலும் முலை கிரிசைகள் விசை அசை துகிலின் இழைத்த இடையினும் அயலாகி படுத்த நிதனில் அனைத்த அவரோடு வடி குழனுதின முழலாதே பருத்தமையில் மிசை நினைத்த பொழுதுட பதத்து மலரினை அருள்வாயே தடித்து தசம் துடித்து தசமுகன் துடித்து திசமுகன் முடித்தலைகள் விலதுடுத்த சரமிட் ரகுராமர் துடித்து தசமுகன் முடித்தலைகள் விலதுடுத்த சரமிட் ரகுராமன் துகைத்தி உலவகை அடிக்குள் துகைத்து உலகையோர் அடிக்குள்ளளவிடு துலக்க கரிதிரு மருகோனே தடத்துள் உரை கையில் வயற்குள் எதிர்படு தழைத்த கதலிகள் அவிசாய தரிக்கும் எழிலுறுதிரு தணிகையனில் தழைத்த சரவண பெருமாளே தருக்கும் எழிலுறு திரு தணிகையில் தழைத்த சரவண பெருமாளே பதத்து மலர் இணை அருள்வாயே பெருமாளே. துடித்த தசமுகன் முடித்த தலைகள் விழ தொடுத்த சரவிடும் ரகுராமன். அப்படியே ரகுராமன் நம்ப விட்டுண்டே இருக்கார். அந்த சுண்டைக்காய் மாங்காய் தேங்காய் விழுகிற மாதிரி ஒவ்வொரு தலையாக 10 தலையும் விழுந்துட்டே இருக்கான். தன்னுடைய ஒரே அடிகால் உலகத்தை அளந்த எம்பெருமான் நாராயணனுடைய மருமகனே என்ற ரொம்ப அற்புதமான விண்ணப்பத்தோடு தருக்கும் எழில் ஒரு திருத்தணிகையினில் தழைத்த சரவண பெருமாளே. என்ன வரிகள் பாருங்க சுவாமி, அப்படியே அற்புதமான பாடல். அடுத்தது எத்திக்கும் முற்ற புகழ் வெற்றி திருத்தணியில் இற்றை தினத்தில் வர வேணும். என்ன வரிகள் பார்த்தீங்களா? எத்திக்கும் முற்ற புகழ் வெற்றி திருத்தணியில் இற்றை தினத்தில், இன்னைக்கே வந்துடு சுவாமி, நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன்லாம் அந்த எக்ஸ்கியூஸை கேட்காத சுவாமி, என்னுடைய திருப்புகழ் பக்திக்கு நீ வந்து தான் ஆகணும்னு சுவாமி விண்ணப்பம். முத்து தெரிக்கவளர் இங்கு சிலை கைமதன் முட்ட தொடுத்த மலராலே முத்தத்திருச்சலதி முற்றத்து உத்தி என முற்பெட்டரிக்கு நிலவாலே எத்தந்தையர்க்கும் இதமிக்கு பெருக்கமணி பொற்கொடிச்சி தடராரே எத்தி முற்ற புகழ் வெற்றி திருத்தணியில் இற்றை தினத்தில் வரவேணும். மெத்த தனத்து வட மெத்த சினத்து வட திக்குக்குல சிகர வெப்பை தொலைத்த கதிர்வேலா மெச்சி குரத்தி தனம் இச்சி தனை துருகி மிக்கு பிணைத்த மணிமார்பா மத்த பிரமத்தரணி மத்த சடை பரமர் சித்தத்தில் வைத்த கழலோனே வட்டத்திரை கடலில் மட்டி தெதிர்த்தவரை வெட்டி துணித்த பெருமாளே. இற்றை தினத்தில் வர வேணும் வெற்பை துளைத்த கதிர்வேலா மிக்கு படைத்த மணி மார்பா சித்தத்தில் வைத்து கழலோனே வெட்டி துணித்த பெருமாளே.
இற்றை தினத்தில் வர வேணும், திருத்தணியில் இற்றை தினத்தில் வர வேணும். வர வேணும் பெருமாளே, வர வேணும். தரரின ததரின நரல உலக இன்பத்தை தேடி போகும் பொழுது அந்த துயர்களும் வரத்தான் செய்யும். அந்த துயர்களை துடைத்தெறிய வேண்டும் முருகான்றது அற்புதமான விண்ணப்பம். தன 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 தந்த தன 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 தந்த தன 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 தந்த தன தன முலை புலகம் இழகம் கை மறுவலை கொஞ்சம் முகில் அழக மகிழ் பொங்க கமுதான முலை புலகம் இழம் கை மறுவலை கொஞ்சம் முகில் அழக மகிழ் பொங்க மொழி பதற கருந்த மந்த வெளிபுவியமதி கொண்ட முகம்பெயர்வு பெறமென்றல் அணையூடே கலைனை கிழவளர் வஞ்சி இடை துவள உடலும் பட உருகி இதயங்கள் பிரியமே கோட் கலவிகரை அழி என்ப கலையில் அலைபடுகின்ற கவலை நினதன்பு பெறுவேனோ கவலை கெட நினதன்பு பெறுவேனோ கவலை கெட நினதன்பு பெறுவேனோ அலையெறியும் எழில் சண்ட உதடி வயிரழல் மண்ட கதிர வெடி படகண்ட இவையோர்கள் அபயனம நடு நின்ற அசுரரடி உண்டவர்கள் முனை கெட நின்ற பொறுமேல அபயமென நடு நின்ற அசுரரடி உண்டுகவர் முனிகட நின்று வெறும் வேல தலைமதிய நதி தும்பை இளகருகு கமல் கொன்றை சடைமுடியில் அணிகின்ற பெருமானார் தருகுமர விடகைந்து தலையரவு தொழுகின்ற தனிமலையில் உரைகின்ற பெருமாளே பெருமாளே கவலை கெட நினதன்பு பெறுவேனோ பெருமாளே 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 நான் சினிமா பற்றியெல்லாம் பேசுகிறதில்ல சார். இங்கே ரொம்ப சினிமா பாட்டே பாட மாட்டேன். வேறு எப்போயாவது தவறி வந்துடும். அது பக்தி பாட்டாக நினச்சி வந்துடும் சில நேரத்தில், அவ்வளவுதான். அற்புதமான ஒரு சுவாமியுடைய திரு நடன காட்சிக்கான ஒரு அற்புதமான பாடல். எந்த டயத்தையும் பார்க்க வேண்டாம், கரெக்டாக நான் முடிச்சிடுவேன் ஐயா. இன்றைக்கி முடிக்கிறதுன்னு வேகத்தில் தான் இருக்கும். இன்றைக்கி ஐயா வேறு வந்திருக்காங்க, அந்த ஒரு பலம் கூடிடாத நம்மளுக்கு. அற்புதமான தருணம் இன்றைக்கி, ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே 6 மணிக்கு வந்துட்டாங்க, அது பெரிய பாக்கியம். என்ன ஏன் இதை சொல்லி திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்க அம்சத்துணிக்கு போயிட்டாருன்னு யோசிக்கப்படாதோ இல்லையோ. இது முருகப்பெருமானுடைய நடன காட்சி மிக அற்புதமாக விளக்கக்கூடிய பாடல். அதாவது இது மாதேஷ் சாருக்காகவே ஸ்பெஷல் சாங் போட்டிருக்கோம், அவருக்காகவே வேற ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் சந்தம் கடினமான சந்தம் தான், வரிகளும் அதிகம்தான். சுவாமி அருள் புரிவார்.
தன 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 தத்த தத்த தன 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 தத்த தன 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 தத்த தன தன முகுமுகனரைகொள் மலர் வர்க்கத்தில் அன்புடைய முளரி மயிலனையவர் நீத்து கரு தமடை முகிலனைய குழல் சரிய ஒக்க கணத்து வள அதிவார முலை புலகம் எழவளைகள் சத்திக்க முத்தமணி முறுவல் இள நிலவுதரமெத்த தவித்த சில மொழி பதற இடை துவள வட்டச்சிலை உருவ இலை கோட அகில் விருகமத சலிலம் விட்டு பணி தமலர மலிபட ஒளி விரவு ரத்ன பிரபை குழையோட அமர் பொருத நெடிவிடி செக்க சிவ கமர மதநீதி அடல் வடிவு நலமிதரில் மட்க செருக்கு புல முருகனரை பெருக உடல் ஒக்க பழுத்து விடும் அளவில் ஒரு பரம வெளியில் புக்கிருக்கனே வினையாதோ ஜகுத கண கண ஜகுத ஜக்கு ஜகு ஜகுத குருத ஜய ஜய குருத தொக்கு தொகு தொகுத ஜகுத கண கண ஜகுத ஜக்கு ஜகு ஜகுத குருத ஜய ஜய குருத தொக்கு தொகு தொகுத டிமிட டிமி டிமிட மிட டிட்டி டிமி டிமிட டிடி தீரோ ஜகுத கண கண ஜகுத ஜக்கு ஜகு ஜகுத குருத ஜய ஜய குருத தொக்கு தொகு தொகுத டிமிட டிமி டிமிட டிட்டி டிமி டிமிட டிமிடி திரி கடக கட திரிகி தித்ரிக்க தித்ர கட திமிர்த திமி திமிர்த திமி தித்தி திமி திதி ஜனுத ஜனுதன ஜனுத தத்தி திகி திகுட ததி தீதோ குடதி குதி குடதி மித தத்த தித்தி குட குகு 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 தரரரரரிருருருரு எனவே சதி முலவு பலவும் இரு பக்கத்திசை பமுது சமய பைரவி இதய உக்கி பிரமிக்க உயிர் தணிகை மலை தனிமயில் நிறுத்தத்தினில் நிற்கவல பெருமாளே தணிகை மலை தனிமயில் நிற்கத்தினில் கவள பெருமாளே 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 ஜகுத கண ஜகுத கண ஜக்கு ஜகு ஜகுத குருத ஜக குருத தக்கு துகு துகுத டிமிட டிமி டிமிட டிமி டிட்டி டிமி டிமிட டிமி தீதோ ஜகுத கண கண ஜகுத ஜக்கு ஜகு ஜகுத குருத ஜக ஜக குருத தக்கு துகு துகுத டிமிட மிடி டிமிட மிடி டிட்டி டிமி டிமிட டிமி தீதோ திரி கடக கட திரிக தித்திக்கு தித்தகிட திமிர்த திமி திமிர்த திமி தித்தி திதி திதி ஜனுத ஜனுதனு ஜனுத தத்தி தகு திகுட ததி தீதோ தகுட திகு திகுட திகு தத்த திகு திகுட குகு 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 தரரரரரி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 
நிற்கவள பெருமாளே, தணிகை மலை பெருமாளே, பெருமாளே. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குமா, இன்னும் முடியலை. ஏன்னா இப்போ இந்த சட சடன்னு வர பாட்டு கடைசியாக வரும், ஒன்றே உருவாய் எருவாய் வந்துடும். இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ததறி நன
திருப்புகளை ஆற்றலோடு ஓத வேண்டும்ன்றார் சுவாமி. இந்த பாடல்ல திருமணத்தடை நீங்குவதற்கு தாயின் பிரார்த்தனையாக சிந்து பேரவியில் தொடரக்கூடிய ராகம். வங்கம் பெருகடலெங்கும் பொருதிரை வந்துந்தியதிரும் அதனாலே வஞ்சம் பெருதிட நெஞ்சம் தழலுற அஞ்சம் பதுகிடும் அதனாலே. வங்கம் பெருகடலெங்கும் பொருதிரை வந்துந்தியதிரும் அதனாலே வஞ்சம் பொருதிட நெஞ்சம் தழலுற அஞ்சம் பதுமிடும் அதனாலே. பங்கம்படும் எனதங்கம் தனிலுதிவன் ஒன்றிய ஒரு கொடியான பல்ஜொன்றிய மயில் நெஞ்சொன்றிய எழல் ஒன்றும் தனிமையை நிலையாயோ. தெங்கந்திரலுடன் எங்கும் கதளிகள் சென்றொன்றிய பொழில் அதலூடே தெந்தென என்றுரைகளில் நின்றும் திகழ்வொடுமையிலாட. பொங்கும் ஜுனைகளில் எங்கும் குவலைகள் என்றும் புகழ் பெற மலரினும் பொங்கின் தனிகையில் நின்றும் எழுவுவே என்றும் ஜெயவள பெருமாளே, என்றும் ஜெயவள பெருமாளே, என்றும் ஜெயவள பெருமாளே. ரொம்ப அற்புதமான இந்த பாடல். இனி யாருக்கு உபதேசம் பண்ணியோ அவருக்கே மகனாக பிறந்து திருமுறைகளை ஓதியவன் ஞானசம்பந்தர் எப்படி பெருமைப்படுத்துகிறாருன்னா, எப்படி ஒரு தந்தை மகனுக்காக இறங்கி வந்தாரோ அதுபோல் அந்த மகன் தந்தைக்காக இந்த தந்தையின் புகழை பாடுவதாக சுவாமி சொல்லும் அற்புதமான ஒரு திருமுறை பதிகம், திருப்புகழ் பதிகம் இது. நம்ம அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், சுப்பிரமணியருடைய சாரூபமாக வந்தவர்கள் எப்படி நம்முடைய சிவபெருமான் பிறப்பிறப்பிலானோ அதுபோன்று முருகப்பெருமானும் அவ்வாறு தான். ஆனாலும் இங்கு எப்படி சிவபெருமானுடைய சாரூபமாக ருத்ராதிகர்கள் வந்தார்கள், எப்படி சிவனுடைய அப்படியே அந்த சாரூபம் பைரவர், இதெல்லாம் மாதிரி தான் இங்கே நம்ம யோசிக்கணுமே தவிர சுப்பிரமணியரே ஞான சம்பந்தராக வந்தார், சுப்பிரமணியரே அந்த ருத்ர அப்படிலாம் கிடையாது. நல்ல அற்புதமான பாடல். முருகப்பெருமானின் திருவடியை போற்றக்கூடிய அற்புதமான பாடல் 62. வரி கலைய நிகரான வெளிகடையின் இளைஞோரை மயக்கிடு மடவார்கள் மயலாலே மதி குலரி உலகாசும் அவர் குதவி மிடியாய் வயிற்றிலறி மிக மூழும் அதனாலே. ஒரு தருடன் உறவாகி ஒரு தரோடு பகையாகி ஒரு தர்தமி மிக நாடி அவரோடே உனக்கு இடுபடு பாவி உனக்கு இடுபடு பாவி எனக்கு உனது கடல் பால் உணர்ச்சி பெரு குணசீலம் அருள்வாயே. விரு தருணன் கிரிநாதன் உரை தமிழனும் மாலை மிகுத்த பலமுடன் ஓத மகிழ்வோனே. வெடித்த உணர் கழுவேற ஒருத்தி கணவனும் மேல் விளை தொரு தமிழ் பாடு புலவோனே. வெடித்தவனர் கழுவேற ஒருத்தி கணவனும் மேல் விளை தொரு தமிழ் பாடு புலவோனே. செருக்கு இடு பொரு சூரர் குலத்தை அடி அறமோத வடிவேலை திருக்கையினில் உடையோனே. திருக்குலவும் ஒரு நீல மலச்சுனையின் அழகான திருத்தணிகை மலர் மேவு பெருமாளே, திருத்தணியின் மலை மேவு பெருமாளே. உணர்ச்சி பெரு குணசீலம் அருள்வாயே. விரித்து அருணகிரிநாதன் உரைத்த தமிழ் எனும் மாலை மிகுத்த பலமுடன் ஓத மகிழ்வோனே. திருப்புகள் எப்படி கம்பீரமாக பாடுங்க சுவாமி சொல்கிறார். என்ன அழகான வார்த்தைகள் பாருங்கள். அதே போல் வெடித்து அமனர் கழுவேற ஒருத்தி கணவனும் வீழ மங்கையர்க்கரசியை பற்றி அங்கே சொல்லுகிறார். அற்புதமானவர்கள். விளைத்தொரு தமிழ் பாடு புலவோனே. இறையே தமிழை பாடுகின்றது சிவபெருமானுக்காக. என்ன அற்புதமான வரிகள் பாருங்கள், உள்ள முறுக்கக்கூடிய வரிகள். அதில் கடைசியாக ஒரு நீல மலர்ச்சுனையில் அழகான திருத்தணிகை மிகவும் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம்.
அங்கே பிரம்மதீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சுனையில் நீலோத்பல மலர் இன்றைய தினம் வரை உச்சிகால பூஜையில் சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யப்படக்கூடிய அற்புதமான ஒரு சூழல். தற்பொழுது 63வது பாடல். கமாஸ் என்று சொல்லக்கூடிய ராகம். தான தன தானன தத்தன தான தன தானன தத்தன தான தன தானன தத்தன தன தன வார் உற்றெழும் போன்முலை வஞ்சியர் கார் உற்றெழும் நீள் குழல் மஞ்சியர் வாலக்குயில் போல் மொழி கொஞ்சிய வாலக்குயில் போல் மொழி பாலக்குயில் போல் மொழி குஞ்சியர் தெருமீதே மா உற்றெதிர் மோகன விஞ்சையர் சேர் உற்றெழு நேர் விழி விஞ்சியர் வாக குடையாம் அவரஞ்சியர் மயலாலே சீர் உற்றெழும் ஞானமுடன் கல்வி நேர் அற்றவர் மால் கொண்டு மங்கிய சேருற்றறிவானது அழிந்துயர் இழவாமுள் சேவல் கொடியோடு சிகண்டியில் மீதுற்றறிஞோர் புகழ் பொங்கிய தேசு கதிர் கோடியனும் பதம் அருள்வாயே. போருட்டிடு சூரர் சிரங்களை வீரத்தொடு வாரிலறிந்தள் பூத கொடி சோரி அருந்திடு விடும் வேல பூக குலையே விழமென் கயல் தாவக்குலை வாழைகளும் சரி போக சென்னல் உதிரமும் செய்கள் அவை கோடி சாரல் கிரிதோறும் இழும் பொடி தூரத் தொழுவார் வினி சிந்திடு தாதுற்றெடு கோபுர மண்டபம் அவை சூழும் தார்மித்திய தோரணமென்று தேர் சுற்றிய பார்வதி அண்டர்கள் தாமெச்சி நீழ்தனியம்பதி பெருமாளே அருள்வாயே பெருமாளே. இந்த பாட்டும் இதற்கு முன்னாடி எங்கேயும் இல்லாமல் இருந்தது பதிவுகளில். கிட்டத்தட்ட ஒரு வாரம் முருகன் எனக்கு மூளையில் வேலையே கொடுக்கல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்து சந்தம் அல்ல. அப்புறம் தான் அவர் புத்திசாலி. முதல்ல பார்த்தீங்கன்னா நெடியில் தான் எல்லாத்தையும் வச்சுருப்பார். வார் உற்றெழும் போன் மூளை வஞ்சியர் கார் உற்றெழும் நீல் குழல். நான் தாளத்தில் ரொம்ப நீட்டினேன்னா இவர் என்னை நீட்டிடுவார். ஆனால் அவருங்க வார்த்தையில் நீட்டி வச்சிருக்கார் எல்லா இடத்துலையும். அதை புரிந்து கொள்வதற்கே நமக்கு இன்னும் தமிழ் ஞானம் வரல. நீங்கள் பாருங்கள், இந்த பாடல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். மான் உற்றொழு சேல் உற்றெழுவாக குழை சீர் உற்று நேரற்றவர் சேர் எல்லாம் ஒருவேளை ஏதாச்சும் ஒரு குறில் வந்தால் நீங்கள் அதை நெடிலாக மாற்றினா தான் பாட முடியும். நான் குறிலாக தான் வச்சுப்பேன், இந்த சந்தத்துக்குள்ளே தான் போடுவேன்னா நம்மளை கொண்டு போய் மாதேஷன் நாட்டை வம்புழுத்து விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் அது முன்னெச்சரிக்கை. ரொம்ப அற்புதமான பாடல். நீங்கள் பாருங்களேன். போர் வீர் பூ பூ தா போ சா தூ தா தா எல்லாம் பாருங்கள். நீங்கள் எல்லாம் நெடிலாக போட்டு வச்சுருப்பான் மனுஷன். அந்த என்னமோ அவர் என்ன நோட்ஸ் எல்லாம் எடுத்தால் உட்காந்து எழுது. நானாவது இவ்வளோ வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அந்த மனுஷனுக்கு அப்படியே வார்த்தை பிரவாகமாக முருகன் கொடுக்குறார். நீ பாடுறா என்னன்னு. இன்னும் ஒரு அற்புதம் பாருங்கள். நிறைவாக திருத்தணியின் அற்புதமான பாடல் சக்கரவாகம் என்று சொல்லக்கூடிய அழகிய ராகம்.
இதில் அற்புதமான விண்ணப்பம். சுவாமி, உன்னை விரும்பும் நாயகியான என்னை ஆட்கொள்ள வேண்டும் சுவாமி. திருத்தணி நிறைவு பாடல் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். நாம் இறைவனை நம்மை நாயகியாக பாவித்து, எம்பெருமானே உனக்கு இந்த திருப்புகழால் அர்ச்சனை செய்தோம், திருப்புகழால் ஆராதனை செய்தோம், திருப்புகழால் போற்றி மகிழ்ந்தோம், எங்களுக்கு அருள் புரியணும்ன்றது சுவாமியிடத்தில் விண்ணப்பம். வெற்றி ஜெய் தத்தன தத் தத்தனதன தத்தனதனதன தத்தனதன 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 தன தன. அது பாடல். வெற்றி ஜெய உற்றகளை விற்குதை வளைத்து மதன் விட்ட கனைப்பட்ட விசையாலே வெட்ட வெளியில் தெருவில் வட்ட பனையில் கனல் விரி தொழி பரப்பு மதியாலே. வெற்றி ஜெய உற்றகளை விற்குவதை வளைத்து மதன் விட்ட கனைப்பட்ட விசையாலே வெட்ட வெளியில் தெருவில் வட்ட பனையில் கனல் விரி தொழி பரப்பு மதியாலே. பற்றி வசை கற்ற பல தத்தையர் தமக்கும் இசை பட்ட திகிரிக்கும் அழியாதே பத்தியை என கருளி முத்தியை அழைத்து வளர் பச்சை மயிலுற்று வரவேணும். பத்தியை என கருளி முத்தியை அழித்து வளர் பச்சை மயில் உற்று வரவேணும். நெற்றி விழி பட்டறிய நட்டமிடும் உத்தமர் இணைக்கும் மனமொத்த கடல் வீரா நெய் கமலமுக்கு முலை மெய்க்குறவி இச்சையுற நித்தமிருக தழுவும் ஆர்வம் எற்றியதிரு சலதி சுற்றியதிரு தனியில் எற்றியதிரு சலதி சுற்றியதிரு தனியில் எப்பொழுதும் நிற்கும் முருகோனே. எட்ட சலம் எட்ட நிலம் முட்ட முடி நெட்ட சுரர் இட்ட சிறை வீட்ட பெருமாளே பச்சை மயிலுற்று வரவேணும். பக்தியை என கருளி முத்தியை அழித்து வளர் பச்சை மயிலுற்று வரவேணும். கடல் மார்பா முருகோனே பெருமாளே திருத்தணியில் எப்பொழுதும் நிற்கும் முருகோனே. அது என்ன சொல்லிவிட்டார் கடைசியான்னா, திருத்தணியில் எப்பொழுதும் நிற்கும் முருகனேன்னு சொல்லிவிட்டாருங்க. நீ எங்கே அடுத்த பாட்டுக்கு போகிறது, இங்கேயே லாக் பண்ணுறேன்னு நானும் என்னென்னோ பண்ணுவாங்க, சந்தம் வரமாட்டேங்குது. அவர் இங்கே கிளப்பி விட்டு பார்க்குறாரு, இப்படி இப்படி தான் பண்ணியான்னு. அவர் கொடுத்தா தானே வரத்துக்கு, இதெல்லாம் அவர் கொடுத்தது தானே. நம்மளை சுவாமி விண்ணப்பம் தான், வேறு அவர்கிட்ட நம்ம விண்ணப்பத்தை மட்டும்தான் வைக்கலாம். அற்புதமான பாடல். தற்பொழுது நிறைவாக நாம் பழமுதிர் சோலைக்கு செல்லுகிறோம். எனக்கு நிறைய பழமுதிர் சோலையில் மாற்று கருத்துக்கள் உண்டு. மாற்று கருத்து என்னென்னா, எங்கும் எம் முருகன் தான் தலைவனாக முதல்வனாக எங்கும் வீற்றிருக்க வேண்டியவன். 6 படை ஸ்தலங்கள் என்று வந்துவிட்டது. 6 படையும் 5 படை வீடும் தனியாக தான் எல்லாம் வச்சுருக்கோம். அங்கே மட்டும் பார்த்திங்கன்னா அழகர் கோயிலின் தலைமையின் கீழ் எம்பெருமான் முருகன் பெருமான். என்ன அவசியம், என்ன காசா வரல? பஸ்ஸை பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கொடுத்தனா மேலே விடுவாங்க. அரசு ரொம்ப கவனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பம் எனக்கு உண்டு. அங்கு பழமுதிர் சோலையில் இன்னும் கொஞ்சம் அரசாங்கம் கவனம் செய்து இந்து அறநிலையத்துறை ஒரு பெரிய முன்னெடுப்புகளை அந்த ஆலயத்திற்கு செய்ய வேண்டும் என்பது ஒரு பெரிய விண்ணப்பமாகவே முன்வைக்க வேண்டும். அந்த ஆலயத்தை இன்னும் நிறைய கவனம் பண்ண. அற்புதமான ஸ்தலம். ஆதி முதலாக வந்த பெருமாளை என்று வேல் வழிபாடு முதலில் துவங்கியிடும் பழமுதிர் சோலை என்பது இங்கு சுவாமியுடைய ஒரு அற்புதமான திருவாக்கு. அதையும் நம் வரப்போகிற பாடல்களில் பார்க்கவிருக்கிறோம். முதல்ல நாரின
ரீம் ந ந ர ர ர ரே ர ர ந ர ர ரே ர ர. நான் இப்போ தான் சொன்னேன், அதை சுவாமி எங்கே தான் சொல்கிறார். ஹரணார்க்கதிக பொருட்காட்டதிப அடியார் கெளிய பெருமானே, எந்த கடவுளும் என் கோள் போல் கந்த கடவுளை மிஞ்சாதே. பாம்பன் சுவாமி. அது அற்புதமான வரிகள். சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை சுப்பிரமணியருக்கு, எங்கும் தலைவன். ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அகமாகி அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி அவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே. இகரமும் ஆகியவைகளும் ஆகிய இனிமையும் ஆகி வருவோனே. இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்கோடி வரவேணும். இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். மகவதியாகி மறுவும் பலாரி மகள் களி கூறும் வடிவோனே. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகள் கதிர்காமமுடையோனே. ஜககன சேகு தகுதிமி தோமி திமியன ஆடு முருகனே. ஜககன சேகு தகுதிமி தோதி திமியன ஆடு மயிலோனே. திருமலிவான பழமுதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே. திருவழிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே. எனது முன்னோடி வரவேணும் மகள் களி கூறும் வடிவோனே. மகள் கதிர்காமம் உடையோனே. திமியன ஆடு மயிலோனே. மலைமிசை மேவு பெருமாளே. அற்புதமான பாடல். தேவியின் புகழை அற்புதமாக சொல்லக்கூடிய பாடல்கள் எதுவும் ஒன்று. இளவ இதழ் கோதி நேதி மதகலை யாரவார இளநகை யாடி மிகவாதுற்று. இளவ இதழ் கோதி நேதி மதகலை யாரவார இளநகை வாதுற்று. எதிர்பொரு கோரவார மிருகமத கோலகால இணை முளை மார்பில் ஏற மதராஜன். கலவியில் ஓடி நீடு வெகுவித தாகபோகம் கரண பிரதாபலீலை மடமாதர். கலவியில் மூழ்கியாழும் இழி தொழில் ஏனுமீது கருதிய ஞானபோதம். கலவியில் மூழ்கியாழும் இழிதொழிலேனும் மீது கருதிய ஞான போதம் அடைவேனோ. கொலை புடை காலி சோழி வைரவி நீவி போடி குளிச குடாரியாயி மகமாயி குமரிவாராகி மோகி பகவதி ஆதிசோதி குணவதியால ஊனி அபிரா. பலிகுள் கபாலி யோகி பரம கல்யாணி லோக பதிவிரதை வேத ஞானி புதல்வோனே. படையொடு சூரன் மால முடுகிய சூரதீர பழமுதிர் சோலை மேவு பெருமாளே. பெருமாளே பெருமாளே.
அற்புதமான ஒரு பாடல் அது. தன தனதான தான தன தனதான தான தன தனதான தான தன தான. தேவி அம்பிகை பற்றி தான். கொலைபுரி, காளி, சூலி, வைரவி, நீலி, மோடி, குலிச, குடாரி, ஆயி, மகமாயி, குமரி, வாராகி, மோகி, பகவதி, ஆதிசோதி, குணவதி, ஆல ஊனி, அபிராமி. முடிச்சாரா? முடிக்கலை. பலிகொள், கபாலி, யோகி, பரமகல்யாணி, லோக பதிவிருதை, வேதஞானி, புதல்வோனே. ஏங்க அந்த முருகனுக்குன்னு ஒரு 4 வரி எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தாருண்ண. அது பாருங்களேன், ஒன்று பெருமாள்கிட்ட விட்டுருவார், சிவன்கிட்ட விட்டுருவார், இல்லை பரமேஸ்வரிகிட்ட விட்டுருவார், கடைசியாக 2 வரி சொல்லி வேதஞானி புதல்வோனே. அது முருகனை சொல்லிட்டு கடைசியாக 2 வரி படையொடு சூரன் மாலை முடுகிய சூர தீர பழமுதிர் சோலை மேவு பெறும். இந்த 2 வரி தாங்க முருகனுக்கு. மற்றெல்லாம் ஆத்தாவைத்தான் புகழ்கிறார் சுவாமி. பாருங்க, நீ கவனிங்க. இதில் பதிவிருதை நம்ம முன்னாடியே சொன்னோம், யார் கோச்சு கூடாது. புருஷனுக்கு ஒரு அவமானம்னா தன்னை மாய்த்து கொள்ளுபோல் தான் பதிவிருதைன்னு சுவாமி சொல்கிறார். சிவனுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டது தக்ஷன் யாகத்தால். தேவி தன்னை மாய்த்து கொண்டால், அதனால் பதிவிருதை அவளுக்கு. நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு பிள்ளை எவ்வளவு திட்டினாலும் அந்த அவமானத்தை தாங்கிக்கங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் வீட்டுக்காரி. அவங்க அதிபதிவிருதை. என்ன பண்ணுறது? ரொம்ப அற்புதமான வரிகள். சுவாமி யோசிச்சு போடுவார் போல. மனுஷன் உட்கார்ந்து காரணமதாக புவி மீதே காலனோகாதிசைந்து கதி காண நாரணனும் வேத முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஆரமுதம் மான தந்தி மணவாழ ஆறு முகம் 2 விழியோனே சூரர் கிளை மாளவென்ற கதிர்வேலா சோலைமலை மேவி நின்ற பெருமாளே ஞான நடமே புரிந்து வருவாயே சோலைமலை மேவி நின்ற பெருமாளே வருவாயே பெருமாளே. இந்த பாட போகிற பாட்டுக்கு பொருள்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த ஒரு பாட்டு போதும், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஊரும் சதமல்ல உற்றாரும் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெண்டீர் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்திலே யாரும் சதமல்ல நின்றாள் கட்சி ஏகம்பனே. அதை பாட்டா சுவாமி பண்ணுறார். ரொம்ப அழகான பாடல். இந்த பாடல் அற்புதமான பாடல். நாம் நம்முடைய அருணகிரிநாதரை பற்றி ஏதோ ஒரு பெண் பித்தர், அவர் அப்படி வந்தவர் இப்படி வந்தவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் நற்குலத்தில் பிறந்தவர் அப்படின்றதுக்கு பாம்பன் சுவாமிகள் தான் அந்த வரலாற்றை இந்த உலகுக்கு தந்தவர். பாம்பன் சுவாமின்னு ஒரு மகான்லாம் நம்மளுக்கு அது உண்மை வரலாறு வந்திருக்காது. அவர் பிறந்த நட்சத்திரம் தேதிகள் கூட நாம் அறிந்திருக்க மாட்டோம். ஒரு பெரிய ஞான யோகி பாம்பன் சுவாமிகள். இந்த நம்ம வாழ்ந்த காலத்திலேயே இந்த மாதிரி இடத்துல முருகன், அவர் பாம்பன் சுவாமி படுத்திருக்கார், முருகன் வந்தாருன்னா பரவாயில்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முருகன் வராருன்னா யோசிச்சு பாருங்களேன். நம்மளே போக மாட்டேங்கிறோம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு. பாதி பேர் நடந்த சம்பவம். எனக்கு காலில் மொத்த எலும்பு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டான் டாக்டர். நடக்கவே முடியாது, இப்படியே தாச்சிக்கோன்னு சொல்லிட்டான். 15 நாட்களுக்குள்ளே ஒரு பட்சம் முடியலை எம்பிரான் எங்கள் பாம்பன் சுவாமிகளுக்கு. எல்லாம் இருந்த என்ன நடந்ததோ அந்த சுவடே தெரியாமல் செய்கிறான்னா அது முருகப்பெருமான் திருவருள்லாம் வேறு என்ன முடியும் சொல்லுங்களேன். ரொம்ப நம்மளுக்கு சிக்கல். அப்படி பாம்பன் சுவாமி சன்னதிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. நம்ம பக்கத்துலேயே இருக்குமா, அருமை தெரிய மாட்டேங்குது. அவன் ஊர்லேருந்து எங்கெங்கேருந்து நாட்டிலேருந்து நான் வெளிநாடு போகணும் டிக்கெட் சார் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அந்த திருவான்மீர் எப்படி போகணும் சென்னையிலேருந்து. அவன் எங்கெங்கேருந்தோ டிக்கெட் போட்டு வரான். நம்ம பக்கத்துலேயே இருக்கோம். ஒரு முறை சென்று வாருங்கள் பாம்பன் சுவாமிகளை. அங்கே உள்ளே இருக்க அரசியெல்லாம் விட்டுருவோம், நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம். சாமியை மட்டும் கும்பிட்டு வாங்கோ. நிச்சயமாக பாம்பன் சுவாமிகள் உண்மையான சித்தருங்க. அவர் நான் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பரம சித்தர். எங்கே இல்லைன்னா ஒரு 666 4 6 பாட்டை போட முடியுமாங்க? 6660 இதெல்லாம் வாய்ப்பாக சொல்லுங்களேன். அவர் தமிழ் ஞானம், ஒரு தமிழ் படிக்கவே இல்லாத ஒரு கல்வி ஞானம் இல்லாதவருக்கு எப்படிங்க ஒரு அப்படி ஒரு ஞானம் வந்தது? இது இறைவன் தந்தது.
அருணகிரிநாதரும் அப்படித்தான். முருகன் நினைத்தான் திருப்புகழ் வந்தது, முருகன் நினைத்தான் பாம்பன் சுவாமிகளிடத்திலிருந்து வெறும் சந்தமாக கூட்டியது. அதனால் அற்புதமான பாடல் இது. ஏதோ வம்பு பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முடிக்க போகிறேன், ஏன் முடிக்கிறேன்னு சண்டை போடுதுன்னு நினைக்கிறேன் ஆடியோ. சீலமுள்ள தாயர் தந்தை மதுமனையான மைந்த சிறு பொருளாசை நெஞ்சு தடுமாறி. சீலமுள்ள தாயர் தந்தை மாதுமனையான மைந்த சிறு பொருளாசை நெஞ்சு தடுமாறி. தீமையுறு மாயை கொண்டு வாழ்வு சதமாமிதொன்று தேடினது போக என்று தெருவோடே. வாழவயதான கொங்கை மேறு முதலான திங்கள் மாதர்மயலோடு சிந்தை மெலியாமல் வாழுமையில் மீது வந்து தாளினைகள் தாழும் என்ற மாயவினை தீர அன்பு புரிவாயே. வாழும் மயில் மீது வந்து தாளினைகள் தாழும் என்ற மாயவினை தீர அன்பு புரிவாயே. செலவள நாடனங்கள் ஆரவயல் சூழும் நெஞ்சி செனிலவு தாவ செம்பொன் மணிமேடை சேரும் அமரேசர் தங்கள் உரிதன வாழ்வுகந்த திரைமிகு சூரை வென்ற திரள் வீரா. ஆலமிடமேவு கண்டர் கோலமுடன் நீடு மன்றுள் ஆடல் புரியே சர்த்தந்தை களி கூற. ஆனமொழியே பகர்ந்து ஆனமொழியே பகர்ந்து ஆனமொழியே பகர்ந்து சோலைமலை மேவு கந்த சோலைமலை மேவு கந்த ஆதி முதலாக வந்த பெருமாளே. ஆனமொழியே பகர்ந்து சோலைமலை மேவு கந்த ஆதி முதலாக வந்த பெருமாளே. ஆதி முதலாக வந்த பெருமாளே. ஆதி முதலாக வந்த பெருமாளே. ஆதி முதலாக வந்த பெருமாளே. மாயவினை தீர அன்பு புரிவாயே பெருமாளே. புரிவாயே அருள் புரிவாயே முருக பெருமாளே. வீரமதனூல் விளம்பும் போகமடர் மாதர் தங்கள் வேள்விழியினால் மயங்கி புவிமேதே வீசுகையினால் இதன் பேசும் அவர் வாயுதம் சொல் வேலை செய்துவால் மிகுந்து விறகாகி பாரவசமான கங்க நீடு பொருள் போன பின் பாதகனுமாகி நின்று பதையாமல் பாகம் வர சேர கன்பு நீபமலர் சூடும் தண்டை பாதமலர் நாடி என்று பணிவேனோ. பூரணமதான திங்கள் சூடுமரனாரிடங்கள் பூவையருளால் வளர்ந்த முருகோனே. பூவுலகலாம் அடங்க ஓரடியினால் அளந்த பூவை வடிவா உகந்த முருகோ. பூவுலகலாம் அடங்க ஓரடியினால் அளந்த பூவை வடிவா உகந்த மருகோனே. சூரர்களை ஏதடிந்து பாற முடியே எழிந்து தூர்கள் பட நேர கண்ட வடிவேலா. சோலைதனிலே பறந்து சோலைதனிலே பறந்து லாபுமையில் ஏறி வந்து சோலை மலை மேல் அமர்ந்த பெருமாளே. சோலைதனிலே பறந்து லாபுமையில் ஏறி வந்து சோலை மலை மேல் அமர்ந்த பெருமாளே. அற்புதமான பாடல். இப்பொழுதும் இங்கு நூபுர கங்கை என்று சொல்லக்கூடிய சிலம்பாறு உண்டு பழமுதிர்ச்சோலையில். அதை பற்றி இந்த பாடல் வரக்கூடிய பாடலில் சொல்லுகிறார். சென்ற பாடல் தர்பாரி கனடா, வரக்கூடியது லதாங்கி. வாரண முகம் கிழிந்து வீழவ மரம் வளர்ந்து மால்வரை அசைந்தனங்கள் முடி சாய பாலகிரி அண்டரண்ட கோலமுற நின்றெழுந்து மாதவ மரதுரல்து நிலை பேர. மாதவ மரம் துரல்து நிலை பேர. பூரண குடம் கடிந்து சீரகடபம் புனைந்து பூசலை விரும்பும் குங்கை மடவாதம் போகசயனம் தவிர்ந்து போகசயனம் தவிர்ந்து போகசயனம் தவிர்ந்து ஆடக பதம் பணிந்து பூசனை செய்தொண்டர் என்பது ஒரு நாளே. ஆரண
முழங்குகின்ற 1000 மடம் தவங்கள் ஆகுதி இடங்கள் பொங்கு நிறைவீதி 1000 முகங்கள் கொண்ட நூபுரம் இறங்கும் கங்கை யாரமர வந்தலும்பு துறை சேர தோரணமலங்குதுங்க கோபுரம் நெருங்குகின்ற சூழ்மணி பொன் மண்டபங்கள் ரவி போல சோதியில் மிகுந்த செம்பொன் மாளிகை விளங்குகின்ற சோலைமலை வந்துகந்த பெருமாளே பூசனை தொண்டர் என்பது ஒரு நாளே பெருமாளே ஒரு நாளே. வேறெல்லாம் எனக்கு எந்த பெயர் புகழ் வேண்டாம் சுவாமி, உன்னை பூசனை செய்யக்கூடிய தொண்டன் என்ற பெயரை மட்டும் தந்துவிடு, எனக்கு அருள் செய்துவிடு. அற்புதமான விண்ணப்பம் சுவாமிகள். அடுத்ததாக அஷ்டாங்க யோகத்தை மீண்டும் விண்ணப்பம் செய்கிறார் சுவாமி. இதுவும் ஒரு விதமான சந்தம், கொஞ்சம் அப்படியே ரொம்ப பாடாப்படுத்தி தான் சரி பண்ணியது. தான தன தன தத்த தன தத்த தன தான தத்த தன தத்த தன தத்த தன தான தத்த தன தத்த தன தத்த தன தத்த தான. ஆசை 4 சதுர கமல்ல முற்றின் ஒளி வீசி ஓடி 2 பக்கமோடு உறச்சல் வெளி ஆவல் கூற மன்மோதல் சலசம் பொன் சபையும் இந்துவாகை 6 3 பதியில் கொள நிறுத்தி வெளி 6 சோதி 100 பத்தினுடன் 8 இதழாகி 7 மழை விட்டரும் விற்பதியில் விந்துநாத ஓசை சாலும் ஒரு சத்தம் அதிகப்படிக மோடு குடி ஒரு மித்த முத சித்தியோடும் ஓது வேதச்சர சத்தி அடி உற்ற திரு ஓசை நாளும் தரு சத்தம் அதிகப்படிக மோடு குடி ஒரு மித்த முத சித்தியோடும் ஓதும் வேத சர சத்தி அடி உற்ற திரு நந்தி ஊடே. ஊமையனை ஒளிர் வித்துணது முத்தி பெற மூல வாசல் வெளி விட்டுணது உரத்தில் ஒளிர் யோக பேத வகை 8 மீதில் ஒட்டும் வகை இன்று தாராய். வாசி வணிகன் என குதிரை விற்று மகிழ்வாத புறன் அடிமை கொளொன்று வைக்கடவு மாலை ரூபன் முக பத்திகை விதத்தருணம் செங்கையாளே. பாகு பாதி ஊரை சத்தி கௌரை குதலை வாய் மாது துகிர் பச்சை வடி விசிவை மாசு சேர் எழுப்பு ரப்பையும் மறுத்த உமை தந்த வாழ்வே. காசி ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் ரத்னகிரி சர்ப்பகிரி ஆரூர் வேலூர் தேவூர் கச்சி மதுரை பதியில் காவை முதுர ருணகிரி திருத்தணியல் செந்தில் நாகை காளி வேலூர் பழனி கிரி குறுக்கை திருநாவலும் திருவெண்ணை பதியில் மிக்க திகழ் காதல் சோலை வளர் காதல் சோலை வளர் காதல் சோலை வளர் வெற்றில் உரை முத்தர் புகழ் தம்பிரானே. காதல் சோலை வளர் வெற்றில் உரை முத்தர் புகழ் தம்பிரானே. யோக பேத வகை 8 மீதில் ஒட்டும் வகை இன்று தாரா தம்பிரானே. காசி ராமேஸ்வரம் ரத்னகிரி சர்ப்பகிரி ஆரூர் வேலூர் தேவூர். என்னடா ஒரு ஊர் வரலையே, திருப்பத்தூர் வராமல் இருக்கேன்னு யோசனையே இருந்தேன். அப்புறம் கோச்சிப்பாரில் உங்கள் ஊரை சொல்லிட்டீங்க, அவர் ஊரை சொல்லிட்டீங்க, இவர் ஊரை சொல்லிட்டீங்க. கரெக்டாக வந்துருச்சு. முடிக்கிற போதும் அவர் ஒரு முத்தாய்ப்பு வச்சார், வந்து விழுந்துடுத்து.
தேவூர், கச்சி, மதுரை பரியல், காவை, மூதூர், அருணகிரி, திருத்தணியல், செந்தில், நாகை, காழி, வேலூர், பழனிக்கிரி, குறுக்கை, திருநாவலூர். அது என்ன குறுக்கை? கொற்கை என்று இப்போது வழங்கக்கூடிய அஷ்ட வீரான ஸ்தலத்தில் ஒன்று. என் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி வீற்றிருக்கக்கூடிய ஊர் அதுதான். பரவாயில்ல, என்னடா நான் பார்த்த என்னை வந்து முடிச்சிட்டார் அம்பாள் கூட்டு வந்து குலதெய்வம். இப்போ பாருங்கள், யாரை வேணாலும் பகைச்சிக்கலாம், குலதெய்வத்தை பகைச்சிக்கப்படாது. உங்கள் குழந்தைகளுக்கு எது சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லையோ, குலதெய்வ வழிபாட்டை தயவு செய்து சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் சிவபக்தராக இருக்கலாம், நாராயண பக்தராக இருக்கலாம், முருக பக்தராக இருக்கலாம், அது வேறு. குலதெய்வம் என்பது முதன்மையானது. அதனால் குலதெய்வத்தை சொல்லியே ஆகணும் பிள்ளைகளுக்கு. காளி, வேலூர், பழனிக்கிரி, குறுக்கை, திருநாவலூர், திருவெண்ணைப்பதி. ஒரு பார்த்தாருன்னா விட்டால் இன்னொரு பாட்டு இருக்குது, கும்பகோணமோடு ஆரூர் சிதம்பரம். அதில் இருக்குது 29 பதிகை சொல்லி பாடியிருப்பார். நிச்சயமாக அடுத்த முறை பாடலாம். இதில் சுவாமி சொல்கிற இவ்வளவு ஊர்களிலும் வீற்றிருக்கக்கூடிய நீ பழமுதிர் சோலைன்னு சொல்லலாம், ஒல்லியோ மாட்டேன்றார். காதல் சோலையா? இங்கே வந்து ரொமான்ஸுக்கு வந்துட்டார் சாமி. காதல் சோலைன்னு சொல்கிறார். அது காதல் என்பது வேறு செய்தி. காதல் என்பது புனிதமானது. தாய் மீது மகன் கொள்வதும் காதல் தான், தந்தை மீது மகள் கொள்வதும் காதல் தான், மனைவி மீது கணவன் கொண்டிருப்பதும் உண்மையான காதல் தான். அதை சொல்லணும் இல்லையோ? அற்புதமான பாடல் இது. காதல் சோலை வளர் வெற்பில் உரை முத்தர் புகழ் தம்பிரானே என்ற ஒரு அற்புதமான பாடல்.